அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசி அல்லது மகரம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். அதாவது காதல், காமம், அன்பு, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொதுவான பலனாக பார்க்க போறோம். இந்த மகரம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். இது ஒரு சர வீடு. மகரத்துல பிறக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அதுவும் குறிப்பா சின்ன வயசுல நிறைய கஷ்டங்கள். அது மகர லக்னமாக இருந்தாலும் சரி, மகர ராசியா இருந்தாலும் சரி, கஷ்டங்கள். அதாவது குறிப்பா திருமணம் லேட் ஆகும், எல்லாமே லேட்டா கிடைக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க ஒரு 35க்கு மேல ஒரு நல்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரையிலும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். உழைப்பு இவர்களை உயர்த்தும். இப்போ இவங்களுக்கு நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கையை பத்தி. இப்போ இந்த மகரம் ராசியாக இருக்கீங்க அல்லது மகர லக்னமாக இருக்கீங்கன்னா இந்த 12ஆம் பாவகம் என்பது குருவோட வீடு, அதாவது தனுசு. அதே போல 4ஆம் பாவகம் என்பது செவ்வாயோட வீடு, மேஷம். அப்போ இவர்களுக்கு காமம் ஒரு ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சராசரியான காமம் இருக்கும். காதல் ஏற்படுமா அப்படின்னாக்க உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கு, திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதங்கள் இருக்கும். காதல் திருமணம் ஏற்படுது அல்லது திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு அஃபையரோ அல்லது எதிர்பாலினுடைய நட்போ உறவோ ஏற்படுதுன்னா அதுல குறிப்பா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அது மாதிரி பெரும்பாலும் ஏற்படுறது இல்லை. மேக்சிமம் சொல்றேன். திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக அதிகம். அதே போலதான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும் அல்லது அதற்கு பிறகு கூட காதல் வரும். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பிறகு கூட ஏதோ ஒரு காதல், எதிர்பாலினுடைய நட்பு போன்றவை இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் கூடுதலாக இருக்கு. பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு பொது பலனாதான் சொல்றேன். இது தனிப்பட்ட ஜாதகத்துல அதுக்கான டிஃபரெண்ட் இருக்கும். அந்த கிரக அமைப்புகளை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும். அப்ப பார்க்கும்போது திருவோணம் அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது ஏதோ ஒரு வகையில திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ உண்டு. அது சில பேருக்குள்ள விதி விலக்குகளா இருப்பாங்க. இப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அதை உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப 4ஆம் பாவகம் என்பது கற்புஸ்தானம், ஒழுக்கஸ்தானம். இந்த 4ஆம் பாவகம் என்பது மேஷம். மேஷத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு மேஷத்துல குரு இருக்கிறாருன்னா அவங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் ஒழுக்கமா தான் இருப்பாங்க, நேர்மையோடு இருப்பாங்க, கற்போடு இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க நிறைய படிப்பாங்க, கல்வியில நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தாய் வழி உறவுகள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தாயாருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அதே சமயத்துல, பட் தாய் வழி உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடோட இருப்பாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னாக்க தொழில கூட நல்ல முன்னேற்றம் வரும். 4ஆம் பாவகத்துல குரு இருந்து 10ஆம் பாவகத்தை பாக்குறதுனால ஏதோ ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கையில நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது போலதான் 9ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அதாவது மகரத்துக்கு 9ஆம் பாவகம் கன்னி. இங்க குரு இருந்தாக குரு பகையாக இருந்தாலையும் அவர்களுமே பாத்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. சோ அந்த பாக்கியஸ்தானத்துல சுபகிரகங்கள் புதனே அங்க ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, அதே போல அங்க சுக்கிரன் நீச பங்கமாக இருக்கு, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு அல்லது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குனாலையும் அவர்கள்லாம் ஒரு டிசிப்ளினா தான் வாழ்வாங்க, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அவர்களுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவோ அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக மாட்டாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த கிரக அமைப்புகள் தான் அவங்க ஜாதகத்துல. அதை நாம ஆய்வு செய்து தெரிந்து கொண்டோம்னு வச்சுங்களேன். அதாவது குறிப்பா மேரேஜுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டாக கரெக்டா மேரேஜ் மேட்சிங் பண்ணலாம். திருமண பொருத்தம் கரெக்டா பண்ணிட்டாக ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ அது மாதிரி நாம ஒழுங்கா ஜாதகத்தை ஆய்வு பண்ணாம நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நம்பி திருமணம் செய்து கொள்கிறோம் என்றால் ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒழுக்கஸ்தானம், கற்புஸ்தானம், 4ஆம் பாவகத்துல சனியே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். சனி இருக்கு, அதுக்கு பாத்தீங்கன்னாக்க செவ்வாயோட பார்வை இருக்குன்னு வச்சுக்கினா கூட சனி நீச பங்கம்னு வச்சுக்கலாம். சனி நீச பங்கம் ஆனாலும் அந்த இடத்துல
அல்லது ராகு இருந்தாலும் 4ஆம் பாவகத்துல கேது இருந்தாலும் அல்லது 4ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும். குறிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அதுவும் 9ஆம் பாவகத்திலையும் சுபகிரகங்கள் இல்லை என்றால் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன், இந்த மகர லக்னம் மகர ராசிக்கு 7க்குரியவன் சந்திரன். சந்திரன் பாபத்துவமோடு இருக்கிறாருனாக, அல்லது 7ஆம் பாவகத்தில் 2 கிரகங்கள் இருக்கு 3 கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இருதாரத்தையோ அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகளோ ஏற்படுத்தும். இந்த கற்புஸ்தானமும் முக்கியம்ன்ற நான் மகரம் ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருமணமே தாமதமாகும். சோ அப்ப அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தாம்பத்திய சுகம்ன்றது இல்லாம இருக்கும். அதே போல திருமணம் ஆன பின்னாடியும் வேலை விஷயமா பாத்தீங்கன்னாக்க ஆளுக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பவும் பாத்தீங்கன்னாக்க பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலையினால தாம்பத்திய சுகம் இல்லாம இருக்கும். வேலையிலேயே ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்றதுனால அதிக கடின உழைப்பாலும் பதட்டத்தோட உழைச்சி டென்ஷன் ஆகுறதுனாலையும் திருமண வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியான தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளே நிறைய. மற்றபடி இவங்களுக்கு முடியும், எல்லாம் செயல்படக்கூடியவர்கள் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க அந்த சூழ்நிலை இவர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக அமைவதில்லை. அதுவும் ஒரு காரணம். மேலும் கடந்த காலமா பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதுதான் முக்கிய காரணம். இந்த 7.5 சனி காலகட்டத்துல நல்லாவே பேசிட்டு இருந்த கணவன் மனைவி கூட பாத்தீங்கன்னாக்க ஜென்மசனி காலகட்டத்துல பிரிந்து இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பொருளாதார பிரச்சனையினாலேயோ அல்லது குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளாலேயோ இந்த திருமண வாழ்க்கையில பிரிவுகளை இந்த ஜென்மசனி காலகட்டத்திலிருந்தே நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சோ இந்த சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய சுகம் பெருசா கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்ட்டு நான் இப்ப கூட ரீசெண்டா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். மறு ஜென்மம் எடுக்கும் காலம் இப்போது அப்படின்ட்டு. 2026 மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்ல பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த கலசர தோஷம் தார தோஷம் இல்லாதவர்கள் அவங்க பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒண்ணு சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதற்கான முன்னோட்டம் 2025 மார்ச் மாசத்துக்கு மேலேயே உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துக்கு போறாரு. அந்த அடிப்படையில் அப்பயே உங்களுடைய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்பவே நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா அதோட எஃபெக்ட் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி ஏற்படும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும், தெரியும். அடுத்தது அயன சயன ஸ்தானம், அதாவது 12ஆம் பாவகம். ஒருத்தரோட தாம்பத்திய சுகம் எப்படி இருக்கும், படிக்க சுகம் எப்படி இருக்கும், அதாவது படுக்கிறது நல்ல வசதி வாய்ப்போடு படுப்பாங்களா, தூங்குவாங்களா அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த 12ஆம் பாவகத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். அயன சயன ஸ்தானம், விரயஸ்தானம், இந்த 12ஆம் பாவகத்தை வச்சு ஒருத்தரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணும் போது இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னாக்க இந்த 12ஆம் பாவகத்துல குறிப்பா சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். 12ஆம் பாவகத்துல 8க்குரியவன் 12ஆம் பாவகத்துல இருந்தா வெளிநாட்டில் வாழ்வார்கள். விபரீத ராஜயோகம்னா அது வெளிநாட்டுல வாழ்றது தான். அதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க தூக்கம் இல்லாம கடுமையா உழைக்கிறது, தனித்து இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்றது, அதே போல தாம்பத்திய சுகம் கிடைக்காம இருக்கிறது அல்லது தாம்பத்திய சுகமே இல்லாம தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். சுப பார்வை இருந்தா அது அப்படியே விதி விலக்காயிடும். இப்போ 12ஆம் பாவகத்துல சூரியன் இருந்து 6ஆம் இடத்துல குரு இருந்து பார்த்துட்டாருன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க, தன தர்மம் செய்வாங்க, வெளிநாட்டுல வாழ்வாங்க, குடும்பத்தோடய வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா சூரியன் மட்டும் இருந்து 6ஆம் இடத்துல சனி இருந்து இங்க சனி பார்வையில சூரியன் இருந்தா பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் தான் அவங்க வாழ்வாங்க, குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பாங்க, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்துல சனி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ராசி அதிபதியாக வரக்கூடிய சனி 12ஆம் பாவகத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்குன்னாக்க அவர்களும் பாத்தீங்கன்னாக்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கும். அதே போல இவங்களும் பிறப்பிடம் விட்டு வெளியூர் வெளிநாட்டுல வாழக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்குமே இருக்கும். அவர்களுக்கும் இந்த தாம்பத்திய சுகம் கிடைப்பதில் பிரச்சனைகள் இருக்கும், கிடைக்காமல் இருக்கலாம். அதே போல செவ்வாய் இருக்குன்னாக்க 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து பாப கிரகத்தோட பார்வை இருக்கு, சனி பார்வை இருக்கு, அல்லது சூரியனோட பார்வை, சூரியனும் சனியும் சேர்ந்தே பாக்குறாங்கன்னு கூட வச்சுங்களேன் இந்த செவ்வாய, அல்லது ராகு கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்க இந்த செவ்வாய் 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்தாக அது அயன சயன ஸ்தானத்தை கெடுக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு அதிக நாட்டங்கள்லாம் இருக்கும், திருமணத்துல அதிகமான தாம்பத்திய சுகம் பெறணும்ன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது கிடைக்காது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் 7ஆம் அதிபதியும் கெட்டு இருந்தாக அவர்களுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுது. ஆனா இதுல ஒரு விதி விலக்கு பாருங்க, இவர்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய அந்த வரனுடைய ஜாதகம் இவங்களுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ பிரச்சனை வராது.
அப்ப அந்த மாதிரி திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்படாது. அப்ப 2 தாரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அதுதான் திருமண பொருத்தம் பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்றது. இப்ப சுபகிரகம் குருவே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு மிதமான காமம் இருக்கும். அதே போல வெளிநாட்டுல வாழக்கூடிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். வெளியூர்ல இருப்பாங்க. ஆன்மீக விஷயத்துல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும். இந்த குரு இருந்தா பெருசா பாதிப்பு இல்லை, நெகட்டிவ் கிடையாது. ஆனா இந்த குரு மட்டும் 12ல இருந்து 4ஆம் பாவகத்துல வேற கிரகம் இருக்கு, 7க்குரியவன் கெட்டு இருக்காருனாக்க அவங்களுக்கு வேற தொடர்புகள்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சுக்கிரன் இருந்தாலும் இந்த இடத்துல அவர்களுக்கு நல்ல தாம்பத்திய சுகம் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் கிடைக்கும். எதிர்ப்பாளினர் விரும்பும் நபராக இருப்பார். எதிர்ப்பாளினுடைய அஃபைர்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வரும். படுக்கக்கூடிய இடமும் சிறப்பா இருக்கும். நல்ல தூக்கமும் கிடைக்கும். அதே போல புதன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதே போல ஒரு விபரீத யோகமாவும் ஆயிடுது. 6க்குரியவன் 12ல இருக்கும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க கடன் அடைக்குவாங்க, கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப அதுவும் ஒரு பாசிட்டி தான். நல்ல இடத்துல தூங்குவாங்க, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கும், எதிர்பாலினுடைய அஃபேர்லாம் ஏற்படும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். தனுசுல ராகு இருக்குனாக்க பெருசா அவங்களுக்கு தாம்பத்திய சுகத்துல சில பிரச்சனைகள் அல்லது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் ராகு இருந்தாங்க. அதே 12ஆம் பாவகத்துல கேது இருக்குனாக்க தனுசுல கேது நல்ல பலனை கொடுக்குது. ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாட்டை காட்டுவாங்க. அதே போல விரக்தி கொஞ்சம் இருக்கும், மன விரக்தி இருக்கும். ஆனா தாம்பத்திய சுகம் ஆவரேஜா இருக்கும், ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் விதி விலக்குனாக அந்த சுப கிரகத்தோட பார்வை அல்லது சேர்க்கை இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும். இந்த தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா நிம்மதி இல்லை, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறோம் ஆனா சரியான சந்தோஷம் இல்லை, தனித்தனியா தான் தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா காலையில வெள்ளிக்கிழமையில காலையில 6 to 7 இந்த சுக்கிர ஓரையில மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அதாவது மகாலட்சுமி போட்டோ வச்சு அதற்கு மல்லிகைப்பூ மாலை சூடி, வெத்தலை, கருப்பு வெத்தலை ஒரு 6 வெத்தலை, கொட்டைப்பாக்கு ஒரு 6 பாக்கு, அதன் மேல ஒரு 1 ரூபாய் காயின் வச்சு மஞ்சள் கொஞ்சம் எடுத்து அதுல பிள்ளையார் பிடிச்சு அது மேல வச்சுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுங்க. அதாவது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா 5 எண்ணெய்கள் கலந்த மாதிரி எண்ணெய் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்க கற்பூர தீபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி, இந்த சுக்கிர காயத்ரி மந்திரம் ஒரு 6 முறை சொல்லி நீங்க மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. காலையில 6 to 7 வெள்ளிக்கிழமை மட்டும். அதே போல அந்த சனிக்கிழமை அந்த 1 ரூபாய் காயினை எடுத்து விநாயகர் கோயில் உண்டியல்ல போட்டுருங்க. வெத்தலை பாக்க ஒரு அன்னைக்கு கூட எடுத்து நீங்க வெத்தலை பாக்கு போடக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துருங்க. தொடர்ந்து இதை செய்யும் போது திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை மாறும். இதை ஒரு பரிகாரம் தான். அதாவது யாராவது ஒருத்தருக்கு தான் தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்ல, ஆனா சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டுல இருக்கிறோம், அவங்க செய்யும் போது இது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா பிரிந்துட்டோம், 2 பேருமே பிரிஞ்சிட்டோம், 2 பேரும் வேற ஊர்ல இருக்கிறோம், அவங்க டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க, நான் அப்பப்போ போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது அவர்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணி என்ன நடக்கும்ன்றத ஒரு ஜோதிடத்தை கொடுத்து தெரிஞ்சுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.